ராவண பார்வையாளருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். மே 18 துயரம் தோய்ந்த இந்த நாளை உலக தமிழ் மக்கள் எல்லோரும் நினைவாக அனுசரிக்கின்ற இந்த நேரத்தில் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, இனி என்ன செய்யலாம், அதனுடைய தொடர்ச்சியாக இன்று செந்தமிழன் சீமான் அவர்கள் 2010 தான் கட்சியை தொடங்குறாரு. அதுக்கு முந்தைய காலகட்டம் வரைக்கும் இந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டியதற்காக வேண்டி யாரெல்லாம் எந்தெந்த களங்கள் எல்லாம் கிடைத்ததோ அந்த களங்களில் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். திரைப்படத்துறை சார்பாக ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த கூட்டத்தின் போது பேசியதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கைது. அந்த அடிப்படையில் கடைசி வரைக்கும் பார்க்கிறார். 2009 இன அழிப்பு முடிகிறது. அதற்கு பிறகு இந்த இன அழிப்பை தடுத்து முடியாததற்கான காரணம் என்ன என்பதை ஒரு அரசியல் காரணமாக ஆய்வு செய்கிறார். அன்று ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் அதை வீழ்த்தியே தீரணும், இனத்துரோகத்துக்கு துணை போன கட்சி, துரோகம் செய்த கட்சி என்ற அந்த சபதத்தோடு தான் 2010 கட்சி ஆரம்பிக்கிறார். சரியாக ஒரே ஆண்டு 2011 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலின் போது ஒரு சபதம் ஏற்கிறார். இனத்தை அழித்த இந்த கட்சியை இதோடு ஒழிக்க வேண்டும் என்பதுதான் முழக்கமாக வைக்கிறார். ஒரு ஆண்டு தான். அந்த ஒரு ஆண்டுல பெரிய வளர்ச்சியெல்லாம் கண்டிருக்க முடியாது. இதை அவர் சொல்றாரு, அந்த நேர்காணல்ல சொல்றாரு, நானாக சொல்லல. இந்த ஒரு ஆண்டுல அந்த ஒரே ஒரு ஆண்டுக்குள்ளாக என்ன வளர்ச்சியை கண்டிருக்க முடியும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். போதிய நிதி இல்லை எங்ககிட்ட, மக்கள்கிட்ட தான் பிச்சை எடுத்தோம், மக்கள்கிட்ட தான் போய் நின்றுட்டு இருந்தோம். திடீர்னு தேர்தல் அறிவிப்பு வருது, ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அப்பதான் கட்டமைக்கப்பட்ட ஒரு சிறிய அமைப்பாக இருக்கிறது. ஊர்தோறும் ஒரு சின்ன சின்ன அமைப்பாக தான் பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல தேர்தல் 63 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது. ஒரு பக்கம் மனசெல்லாம் பதைச்சிக்குது. திரும்பவும் இந்த காங்கிரஸ் மண்ணுல வேரூண்டி இருக்குதுனாக்கா, அப்ப இந்த மக்கள் ஒரு இன அழிப்புக்காக ஏற்றுக்கொண்டார்கள். ஈழத்தில் இனம் விழுந்ததை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற விதமாக போய்விடும். அப்படி ஒரு இனத்துரோகத்துக்கு பிறகும் தமிழ்நாட்டில் வென்றெடுக்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் ஒரு மமதையோட இருக்கும். அந்த வெற்றிக்கு பிறகு காங்கிரஸ் இனத்துரோகத்தை, அதை ஈழ இன அழிப்பை, குறிப்பாக விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு பொதுவான பெயர் வந்துடும். இப்படியான பல குற்றச்சாட்டுகள் இந்த இனத்தின் மீது வரும், தமிழ் பிள்ளைகள் மீது வரும். என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய கொதிப்போடு தான் இங்கு அங்கும் ஓடிக்கிட்டு இருந்தோம். 63 தொகுதிகளில் 5 தொகுதிகள் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மீதி அத்தனை தொகுதியிலும் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது. அது மட்டுமல்ல, அதை தோளில் தூக்கி சுமந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய ஒரு 70 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்திருந்தது 2வது முறையாக இந்த முறைதான். அதாவது 2011 சட்டமன்ற தேர்தலில் அந்த வீழ்ச்சிக்கு பிறகுதான் எதிர்கட்சியாக கூட இல்லை, ஒட்டுமொத்தமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. அப்ப எல்லா காங்கிரஸ் தொகுதிக்குமாக குறுக்கு நெடுக்குமா போயிட்டு இருந்தா, ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரச்சாரம் பண்ணுவாரு. மறுமுறையும் அந்த பகுதிக்கு போய் பிரச்சாரத்தை செய்யணும், திரும்பவும் பழைய இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும். இப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்ததுல அந்த மேற்கு பகுதியில் இருந்து 5 தொகுதிகள் போய் எட்டவே முடியல. கடைசி வரைக்கும் அந்த 5 தொகுதிகள் வெற்றி பெற்றது. மீதி அத்தனை தொகுதிகளும் காங்கிரஸ் கட்சி பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. இது ஒரு பாடமாக நாங்கள் அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு செந்தமிழன் சீமான். என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த காலகட்டத்துல இனத்துரோகம் செய்த காங்கிரஸ், அதற்கு துணை போன திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டுமே வீழ்த்தப்பட்டது. அதுதான் மக்கள் கொடுத்த ஒரு பாடம். அந்த காலகட்டத்துல 2G அலைக்கற்றை ஊழல் இருந்தது. அதுதான் பெரிய அளவுல தேசிய அளவுல பிரச்சாரமாக இருந்தது. அந்த பெரும் ஊழல் தான் திமுகவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் வச்சிருந்தேன். நீங்கள் பிரச்சாரம் செய்ததாக மட்டுமே தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து இந்த இனப்படுகொலைக்கு பாடம் சொல்லும் விதமாக மட்டுமே இந்த தேர்தல் முடிவில் பெரிய அளவுல ஊழலும் கை கொடுத்தது. அந்த 2G அலைக்கற்றை ஊழல், 1,76,000 கோடி ஊழல் என்ற பேச்சு பெரிய அளவுல பரவலா நாடு முழுக்க பிரச்சாரம் செய்யப்பட்டது. அந்த காரணம் தானே இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அப்ப மின்வெட்டு, தொழில்துறைகள்லாம் பெரிய அளவில் நசுங்கி போயிருந்தது. எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய அதிருப்தி. அந்த இனப்படுகொலை, அதை ஒட்டி அடுத்தடுத்து நடந்த எங்கு திருமண பக்கம் எல்லாம் ஒரே விழாவா இருக்கும் கலைஞருக்கு. அப்படி ஒரு காலகட்டம். அதெல்லாம் சேர்ந்த ஒரு வெறுப்பு தானே வீழ்ச்சியை கொடுத்ததுன்னு சொல்ல வரப்ப, அசாம், மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி விழுந்த போது அங்கெல்லாம் 2G அலைக்கற்றை ஊழல் வேலை செய்யலையா? அப்ப எத்தனை மாநிலத்துல காங்கிரஸ் திரும்ப ஆட்சியை பிடிச்சது, அங்கெல்லாம் 2G அலைக்கற்றை ஊழல் வேலை செய்யலையா? இது பொதுவான கருத்தாக சொல்ல முடியாது. ஊழல் மட்டும்தான் ஒரு ஆட்சியை வீழ்த்தினதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அரசியல் கட்சி திரும்பிய அதிகாரத்துக்கு வருதுங்க. எம்ஜிஆர் மேல ஊழல் குற்றச்சாட்டு, மீண்டும் எம்ஜிஆர் அதிகாரத்துக்கு வர முடியுது. கலைஞர் மீது ஊழல் குற்றச்சாட்டு, மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வர முடிகிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு, மீண்டும் ஆட்சிக்கு வர முடிகிறது என்றால் ஊழலுக்காக மக்கள் வாக்களித்தார்கள் அது கிடையாது. அது ஒரு பெரிய நெருப்பாக இருந்தது எல்லோரும் மத்தியிலும். காரணம், இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு இன எழுச்சி, எல்லாருமே போராடினாங்க. கிட்டத்தட்ட கண் தெரியாதவர்கள் இருந்து எல்லோருமே, மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல் கட்சி அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து போராடியது.
அத்தனை போராட்டத்தையும் கூடவே இருந்து மடைமாற்றியது திமுக, கூடவே இருந்து வழிநடத்தி அந்த போரை முடித்தது காங்கிரஸ். இந்த வெறுப்பு, இந்த கோபம், இந்த அதிருப்தி எல்லாமும் சேர்ந்துதான் இனி ஒரு முறை இதை இங்கே விட்டா இந்த இன துரோகத்துக்கு பெரிய அளவுல தமிழ் மக்கள் மத்தியில ஈழம் அழிக்கப்பட்டது, அந்த இனம் வீழ்த்தப்பட்டது, தமிழ் மக்கள் அங்கீகரித்தார்கள் என்பதாக ஆயிடும். அதனால விட்டுறக்கூடாதுன்றது கோபம் தான் அந்த மக்களுக்கு இருந்தது. சிறு பிள்ளைகளாக நாங்கெல்லாம் ஓடி ஓடி பிரச்சாரம் செய்தோம், மிக பெரிய அளவில் அந்த சபதத்தை எடுத்து முடிச்சோம் அப்படின்னு சொல்லி இருந்தார். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. போர், அதாவது வாக்கெடுப்பு நடந்து முடிந்த அந்த கையோட ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு தமிழ் சமூகத்துக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் மொத்தமும் பெரிய அளவில் அது அதிர்ச்சியோட தான் திரும்பி பார்த்தது. என்னன்னா, இலங்கையில் நடந்தது ஒரு போர் குற்றம், மகிந்த ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி, சர்வதேச வாக்கெடுப்பை நடத்த வேண்டும், தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் சேர்ந்து இருக்க வேண்டுமா பிரிந்து இருக்க வேண்டுமா என்பதற்கான ஒரு வாக்கெடுப்பை நடத்த வேண்டும். இப்படியான விஷயங்கள் அறிக்கையா படிக்கிறாங்க அவர்கள். அதாவது இது வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தா கூட ஓட்டு அரசியலுக்காக அவர்கள் செய்கிறார்கள் சொல்லலாம். ஆனா வாக்குப்பதிவு முடிந்து விட்ட பிறகுதான் அந்த அறிக்கையை செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுக்குறாங்க. வெற்றி பெற்ற அந்த கையோட இதெல்லாம் வருது. அந்த சம்பவத்துல நடந்துகிட்டு இருக்கிறப்பவே சோனியா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வாழ்த்து சொன்னதோடு விருந்துக்கும் அழைப்பு விடுக்கிறார். இப்ப இந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட நம்ம வைக்கிறோம், செந்தமன் சீமான் கிட்ட வைக்கிறோம். அப்ப இந்த மாதிரி விருந்துக்கு அழைக்கிறது எல்லாம் ஒரு அரசியல் சம்பிரதாயம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படிதான் நான் பாக்குறேன். மோடி அவர்களுக்கு கூட வாழ்த்து சொல்லி விருந்துக்கு அழைத்த சம்பவம் நடந்தது. அந்த நேரத்துல எல்கே அத்வானி அவரோட தேநீர் விருந்துல கூட சோனியா காந்தியும் அத்வானியும் ஒன்னா கலந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் வடக்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்ற பேர்ல அவங்க செய்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் செல்வி ஜெயலலிதா அவர்களை அழைத்திருக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். அதாவது இலங்கையில் நடந்தது ஒரு போர் குற்றம், மகிந்த ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தது. போர்க்குற்றம் நடந்தது உண்மைதான், விசாரிக்கணும் அப்படின்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இலங்கையில் இருந்து பிரீஸ் சொல்லிட்டு இலங்கையினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு சோனியாவை சந்திக்கிறார், அதன் பிரதமரை சந்திக்கிறாங்க, எல்லாருமே சந்திச்சு பேசுறாங்க. அப்ப அவர் கேட்கிற காரணம் என்னன்னா, அந்த ஐக்கிய நாடுகள் சபை விசாரணை பெரிய அளவில் அழுத்தமாக எங்களுக்கு வந்துவிடக்கூடாது, இந்தியா தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்கான வேண்டுகோளை வைக்கக்கூடிய சந்திப்பாக தான் இருந்தது. இதெல்லாம் சுட்டிக்காட்டி பேசுறப்ப இந்த அளவுக்கு பேசிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் அடுத்தது காங்கிரஸ் கட்சியை நோக்கி எங்க பேசிடுவாரோ, அதாவது இந்த போர் குற்றத்துக்கு விசாரணைக்கு காங்கிரஸ் கட்சி, இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சியும் உட்படுத்தணும், அதுவும் இந்திய அரசு உட்படுத்தணும், எந்த விதமான அயலகத்துறையினுடைய விவாதம் ஏதுமின்றி தனிப்பட்ட முறையில இங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொடுத்திருக்காங்க, மக்கள் வரி பணத்தை எடுத்து அங்க கொடுத்திருக்காங்க, ஆலோசனை கொடுத்திருக்காங்க. எனவே குற்றவாளி பட்டியலில் இந்தியாவும் சேரும் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் எங்கு சொல்லி விடுவார்களோ என்ற அந்த அச்சத்திலோ அல்லது அந்த எண்ணத்திலே கூட சோனியா காந்தி அவர்கள் விருந்துக்கு அழைத்திருக்கலாம். நான் அப்படிதான் அதை பார்க்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்னு அரசியல் நாகரிகம் என்பது அப்படியாக இருக்கலாம், அல்லது இன்னொரு அச்சமாக இருக்கும். இந்த பக்கத்துல மகிந்த ராஜபக்சே மீது இலங்கை மீது பகிரங்கமான ஒரு அறிக்கையை கொடுத்த பிறகு அடுத்த குற்றவாளி எங்கே காங்கிரஸை நோக்கி விரலை நீட்டி விடுவார் என்ற அச்சம் அவங்களுக்கு இருந்தது. அதனால அது கொடுத்திருக்கலாம் அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2009, 10, 11 2 ஆண்டுகளாக தமிழக சட்டமன்றத்தில் அப்படியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், இலங்கை மீது ஒரு போர்க்குற்ற விசாரணையை நடத்தணும், போர்க்குற்றம் செய்த நாடு அப்படின்னு ஒரு இதை பதிவு பண்ணணும்னு செய்தப்ப கேட்டுக்கொள்ளாத தமிழ் இனத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் அதிமுக அரசுல இந்த அம்மையார் வாக்கெடுப்புலாம் முடிஞ்ச பிறகுதான் அந்த விஷயத்தை தானே முன் அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் என்னன்னா, அவருக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி, நிரந்தரமாக நீங்க இந்த அதிமுக அரசை ஆதரிப்பீங்களா அல்லது ஒரு காலகட்டத்தில் நீங்க எதிர்க்கக்கூடிய சூழல் என்ன செய்வீங்க நீங்க அப்படின்ற கேள்வியை அவர்கிட்ட நம்ம வைக்கிறோம். அதுக்கு அவர் சொல்றாரு, கலைஞர் அவர்கள் தமிழ் இனத்தினுடைய தலைவராக இருந்தார், எல்லோரும் அந்த காலகட்டத்தில் நம்பிக்கிட்டு இருந்தோம். அதிமுக அதற்கு மாற்று வேண்டுமென்றால் திமுக தான், திமுக இல்லை என்றால் அதுக்கு மாற்று அதிமுக தான். இவர் மாற்று சக்தியாக 2 பேருமே இல்லாத இன்னொரு மாற்று சக்தியாக ஒன்று தமிழகத்தில் வரவே வராத கேள்வி இருக்கிறது. அப்ப ஒரு அதிமுக சரியில்லை என்பதற்காக அதை வீழ்த்து விட்டு திரும்ப திமுகவை கொண்டு வந்ததை போல திமுக வீழ்த்து விட்டு அதிமுகவை கொண்டு வந்திருக்கிற அந்த நிலைமை இப்படியே தொடரக்கூடாது என்றதையும் ஒண்ணு. அதற்கேற்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடந்து கொண்டார் என்றால், குறிப்பாக அந்த தமிழர் இன விஷயத்தில் ஆதரவாக நடந்து கொண்டால் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, இல்லைன்னா அதை யாராக இருந்தாலும் எதிர்ப்போம் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. 2010 இந்த வார்த்தையெல்லாம் இதெல்லாம் பதிவு பண்றாரு. யாராக இருந்தாலும் சரி எதிர்ப்பாங்க. சரி, இப்ப காங்கிரஸ் திமுக எதிர்க்கிறீங்க, இந்த காங்கிரஸ் கட்சியோடு நாளைக்கு நீங்கள் ஆதரிக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 தேர்தலில் ஆதரிச்சு பிரச்சாரம் செய்திருந்தார். அதனால நீங்க ஆதரிச்சு இருக்கக்கூடிய இந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அல்லது அதிமுக
காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டோடனே அதிமுக தான் என்றது இல்ல, என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தாய் தந்தை கூட்டணி வைத்தாலும் கூட போட்டியிட்டாலும் கூட அவர்களையும் நான் எதிர்ப்பேன். என்னுடைய சொந்த சகோதரன் அந்த காங்கிரஸோடு கைகோர்த்து கொண்டு இருந்தாலும் நான் எதிர்ப்பேன். காரணம் மிகப்பெரிய இன துரோகத்தை செய்தது, பச்சை துரோகத்தை செய்தது, இனத்தை அழிப்பதற்கு எல்லாமுமாக இருந்தது என்பதை எக்காலத்திலும் எங்களால் மறக்க முடியாது. அதற்கான ஒரு பாடத்தை புகுத்தி கொண்டே இருப்போம். இந்த மண்ணில் இந்த முறை வீழ்த்தி ஆகணும், ஒரு பாடத்தை சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வேலையை நான் செய்திருக்கிறேன் அப்படின்றது தீவிரமா பதிவிடுறாரு. அந்த பேட்டியில இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. காலங்காலமா இங்க ஒரு அரசியல் நடந்துகிட்டே இருக்குது. நிரந்தரமாக தமிழீழ அந்த போராட்டத்தை எப்படியாவது அங்கே முடக்கிடணும், அழிச்சிடணும் அப்படின்றதுன்னு இதனுடைய உச்சகட்டம் தான் 2008-09 முடிந்த அந்த போர். மிக நீண்ட நெடிய ஒரு திட்டத்தோடு இந்திய அரசு, அதாவது சோனியா காந்தி தலைமையிலான அந்த அரசு திட்டமிட்டு அந்த போரை முடிச்சிருக்கிறது. 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் அங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. 5 ஆண்டு கால தொடக்கத்திலேயே அவங்க அதுக்கான திட்டங்களை தொடங்கி 2006 அமைதி பேச்சுவார்த்தை முடிந்த அந்த கையோடவே அங்க வார் தொடங்கணும் முடிவெடுத்த உடனே இந்தியாவுடைய ஆதரவு கை கொடுத்து கொண்டது. அப்ப திட்டமிட்டு தான் அதை நகர்த்துறாங்க. இப்படியாக செய்தவர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லும் விதமாகத்தான் அந்த தோல்விக்காக, அந்த தோல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சாரம் இருந்ததுன்னு சொல்ற அந்த நேரத்துல எல்லோரும் எதிர்த்தார்கள். அந்த காலகட்டத்துல அதாவது திமுக காங்கிரஸ் நிறைய பேர் எதிர்த்தாங்க, எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா 2011 தேர்தலில் குறிப்பா எங்க அண்ணன் வைகோ அப்படிதான் குறிப்பிடுறாரு. எங்க அண்ணன் வைகோ ஒரு முடிவு எடுப்பாருன்னு பார்த்தேன். கடைசியா இந்த கூட்டணியா அந்த கூட்டணியான்றதுல அப்படியே இருந்துட்டு விட்டுட்டாரு. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பங்கெடுத்துக்கல. காங்கிரஸுக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்துக்கும் வரல அண்ணன். நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியா தம்பிகளோடு சேர்ந்துதான் ஒத்த ஒரு கூட்டமா தான் நாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு இருந்தோம். காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் போட்டியிடுதோ அங்கெல்லாம் தோற்கடித்தோம். இன்னும் கொஞ்சம் பேர் கூட இருந்திருந்தாங்கன்னா அந்த 5 தொகுதி மட்டும் இல்லை, இன்னும் பெரிய அளவில் பாடத்தை சொல்லி இருக்கலாம் அவங்களுக்கு அப்படின்றத சொல்றாரு அவர். அந்த 2011 சட்டமன்ற தேர்தலை எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுருக்கமா சொல்றாரு. இது ஏன் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்படின்றப்பதான் அந்த பழைய வரலாறு எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு, இந்த இனத்துரோக வரலாறு. அப்ப இங்க தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்ன வேணாலும் செய்திட முடியும், திரும்ப ஆட்சிக்கு வர முடியும், இல்ல தேர்தல் நிக்க முடியும், பணத்தை கொடுக்க முடியும், ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதை உடைக்கணும். பணத்திற்கும் பதவிக்குமான கூட்டம் ஒரு பக்கம், இனத்திற்கும் மானத்திற்குமான தமிழ் பிள்ளைகளின் கூட்டம் மறுபக்கம். இப்படி இருந்துதான் அந்த போரை இது ஒரு தேர்தல் களம், ஒரு யுத்த களமாகவே நாங்க பார்த்தோம். அப்படி பார்த்துதான் அவங்களை நாங்க வீழ்த்தி இருக்கிறோம். காலங்காலமாக இப்படியே இருந்துட மாட்டாங்க, ஒரு கொஞ்சம் பேராவது வீழ்ச்சிக்கிட்டு இதுக்கான ஒரு பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு 10 பேராதான் நாங்க அந்த காலகட்டத்தில் சேர்த்துக்கிட்டு இருந்தோம். 10, 100 ஆச்சு, 100 1000 ஆனது, 1000 லட்சமானது. அப்படிதான் எல்லோரும் ஒன்னா சேர்ந்து அந்த களத்துல நாங்க வேலை செய்துகிட்டு இருந்தோம். தொடக்க காலம் தான், போதிய அரசியல் அனுபவம் யாருக்கும் இல்லை. ஆனாலும் கூட இந்த தேசத்தினுடைய முதன்மையான ஒரு கட்சி, அதற்கு துணையாக இருந்த மாநிலத்தின் முக்கியமான ஒரு கட்சி, 2 கட்சியுமே அந்த தேர்தலில் ஒரு பெரிய பாடத்தை சொல்லி வீழ்த்தி இருக்கின்றோம். அது இன துரோகத்துக்கான ஒரு பாடமாக இருக்கிறது. அதே போல இந்த இனத்திற்கும் மானத்திற்குமான பிள்ளைகள் இருக்கக்கூடிய அரசியல் களம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தேர்தலை ஒரு சவாலாக எடுத்து நாங்க செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதுல காங்கிரஸ் திமுக வீழ்ந்தது மட்டுமில்லாமல் மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, அடுத்து விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன், இவங்க 2 பேருமே தோல்வியை தழுவி இருந்தாங்க. இதை பத்தி சொல்லும் போது எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் என்னுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அங்க கோபாலபுரத்தினுடைய வீட்டில் இருக்காமல், கலைஞரிடம் கைகோர்த்து நிற்காமல் தெருவில் நின்று இருந்தாங்கன்னா மக்கள் இந்த தோல்வியை கொடுத்திருக்க மாட்டாங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருந்திருப்பாங்க. இனத்துரோகம் நடந்திருந்த அந்த காலகட்டத்தில் எல்லோரும் கூட்டணியாகத்தான் இருந்தாங்க. சரி, அதோடு முடிந்ததா, அந்த பிறகாவது வெளியில மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவர்களோடு நாம் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்று இருந்தாங்கன்னாக்கா இந்த தோல்வி அவர்களுக்கு வந்திருக்க கூடாது. அது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய தோல்விதான். துரோகிகள் செய்வதற்காக அதன் உடனிருந்த காரணத்துக்காக அனுபவித்த தோல்வியாகத்தான் அதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட அது எனக்கு ஒரு பெருத்த கவலையாக இருந்தது. எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தோற்றதும், என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தோற்றதும் அது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது ஒரு பாடம் என்பதை எல்லோரும் உணரணும். ஒரு இனத்துரோகம் செய்துவிட்ட கட்சிக்கு துணையாக எத்தனை காலம் நம்ம துணையா பல காரணங்களை சொல்லிக்கிட்டு அரசியல் கூட்டணி வச்சிருந்தாலும் கூட மக்கள் எப்போதும் போல இருக்க மாட்டார்கள் என்பதை உணரும் விதமாக தான் அந்த தேர்தல் முடிவு இருந்தது. அந்த என்னுடைய ஐயாவுக்கும் அண்ணனுக்குமான அந்த தோல்வி என்பதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி இருந்தார். இந்த 2008-09 அந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பாடங்களை தமிழ் மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருந்தது. தொடர்ச்சியாக சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பக்கம் தொடர்ச்சியான போராட்டம், இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம், இந்திய அரசு இலங்கையில் போர் நிறுத்தத்தை செய், அழுத்தம் கொடு அப்படின்ற கோரிக்கை. அங்க பிரணாப் முகர்ஜி இங்க வருவாரு. இவர் தலைவர் கலைஞர் அவர்கிட்ட ஐயா கிட்ட பேசுவாரு. என்ன பேசுவாருன்றது யாருக்குமே தெரியாது.
திரும்ப டெல்லிக்கு போவார். டெல்லியில இருக்கிறப்ப அங்க இருந்துட்டு இலங்கையுடைய தூதுவ குழு வந்து அவரை சந்திக்கும். சோனியா காந்தி அவர்களையும் சந்திப்பாங்க. அப்புறம் அந்த குழு அங்க போய் திரும்ப அங்கிருந்து இன்னொரு குழு வரும். அங்கிருந்து ஒரு ஐயா வருவார், பிரணாப் முகர்ஜி. கோவலபுரம் வீட்டுல வந்து சந்திப்பார். போரை நாங்கள் நிறுத்த முடியாது, நார்வே தான் அமைதி பேச்சுவார்த்தையில இறங்கினது நார்வே தான் நிறுத்த வேண்டும். இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆயுதங்கள் கொடுக்கறது, பயிற்சி கொடுக்கறது, அதெல்லாம் ஒரு அது எல்லா நாட்டுக்கும் நாங்க செய்யறோம். அதை நிறுத்த முடியாது. இலங்கைக்கு ஆயுதம் கொடுப்பதும் பயிற்சி கொடுப்பதும் எல்லா நாட்டுக்கும் செய்யற மாதிரி தான் இலங்கைக்கு செய்யறோம். அதை வந்து நிறுத்த முடியாது. எங்க நம்ம எல்லாம் ரத்தம் சிந்தி போராடிக்கிட்டு உயிர் தியாகம் செய்து தீக்குளிச்சு செத்து கோரிக்கை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தலைவரும் சொன்னாரு, நாங்கள் வந்து இந்திய அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கிறோம், எங்களுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் தலைவர் கலைஞர் அவர். ஐயா சொன்னபடி வந்து எப்படி ராஜினாமா நடந்துருச்சுன்னா காங்கிரஸ் அரசு கவிழ்ந்துரும், அடுத்து ஒரு காபந்த அரசு தான் வரும். அந்த அரசு வந்ததுன்னா பெரிய அளவுல அழுத்தம் வந்து இலங்கைக்கு வந்து ஆயுத உதவி எல்லாம் கொடுக்காது. இங்க எல்லோரும் எதிர்த்து கேள்வி கேட்க தொடங்குவாங்க. அது வந்து ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். அதனால அந்த காபந்த அரசு எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற பயத்துலதான் அந்த அழுத்தம் கொடுக்கறதா சொல்லி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவர் அங்கிருந்து வருவார். எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ராஜினாமா என்ற முடிவு அறிவிக்கிறாரு தலைவர் அவர்கள். நாங்க எல்லாம் வந்து சந்தோஷப்பட்டிருந்தோம். ஆக எப்படி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரும்ப வாங்கிடுவாருன்னு. அடுத்த ஒரு சில தினங்களை பார்த்தா பிரணாப் முகர்ஜி அவர்கள் அடுத்த வாரம் இங்க வராரு. கோகுலபுரத்துல திரும்ப சந்திக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா வெளியில வந்து சொல்றாரு, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டாம் என்று தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைத்தோம். எப்படி இருக்கு பாருங்க. போர் நிறுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்ததுன்னா அவர் அங்கிருந்து வந்து எங்களுக்கு நீங்க எதுவும் அழுத்தம் கொடுத்துடாதீங்க, நாங்க ஆயுதம் கொடுத்துக்கிட்டு இருப்போம், இனப்படுகொலைக்கு வந்து அது குறிப்பா அந்த தமிழ் இனப்படுகொலைக்கு எல்லா உதவியும் செய்துக்கிட்டு இருப்போம், காட்டி கொடுத்துட்டு இருப்போம், சேட்டலைட் கொடுத்து எல்லா வேலையும் செய்வோம், நீங்க எதுவும் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு வந்து கலைஞர்கிட்ட நாங்க கேட்டுக்கிட்டோம், முதலமைச்சர்கிட்ட வெளியவே பேட்டி கொடுப்பாரு. இவர் என்ன சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா, கலைஞர் வந்து நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து திரும்ப பெறப்போவதில்லை அப்படின்னு அறிவிப்பாரு. முதல்ல அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி நாங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரும்ப பெற்று விடுவோம், இந்தியா வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து பிரணாப் முகர்ஜி சந்திச்ச உடனே இவர் தன்னிச்சையாவே யாரையும் கேட்காம ஒரு முடிவெடுத்து இவராவே சொல்றாரு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் திரும்ப வாபஸ் வாங்கலாம், அந்த கோரிக்கை அது வந்து அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கைவிடுறோம் அப்படின்றாரு. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய மகள் கனிமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் வந்து அவருடைய தந்தையார்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறாரு. அடுத்தடுத்து எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்து அந்த ராஜினாமா கடிதத்தை அவர்கிட்ட கொடுத்துடணும். இவர் வந்து உடனே டெல்லிக்கு அனுப்பி வச்சு அந்த ஆதரவை வந்து திரும்ப எடுத்துக்கிற மாதிரி சொல்லி திட்டம். இது என்ன மாதிரியான நாடகன்றதை அன்னைக்கு இருந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் அந்த தளத்தில் அவர்களுக்குள்ளாக தான் நாங்களும் போராடிக்கிட்டு இருந்தோம். 2009க்கு முன்பு வரை இங்க யாரும் இந்த மாதிரி கட்சியை கட்டணும்னவோ, இந்த அமைப்பை உருவாக்கணும்னவோ, ஒரு தனி நிலைப்பாட்டை வந்து எடுக்கணும்னவோ அல்லது மாற்று அரசியலை உருவாக்கணும் கனவுல கூட நாங்கள் நினைச்சே பார்க்க. காரணம் 2009 அந்த மே இறுதிக்கு முன்பாக 18க்கு முன்பாக எப்படி ஒரு போர் நிறுத்தம் வந்துவிடும், முக்கியமானவர்கள் எல்லோரும் வந்து ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தப்படுவார்கள், படுகொலையில போய் முடியாது அப்படின்னு நாங்கள் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருந்தோம். அதில் கடைசியாக மன்னவாரி போட்டது கலைஞர் அவர்கள். நடந்தது எல்லாமே முழு நாடகம் என்பது எல்லாம் பட்டவர்த்தனமா தெரிஞ்சது. அதனுடைய ஆதங்கம் தான் எங்களுடைய அரசியல் கட்சி தொடக்கம், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரவேசம், அதனுடைய தொடர்ச்சி தான் 2011 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி. அந்த கட்சிகளுக்கு நாங்கள் தோல்வியை வாங்கி கொடுத்ததுக்கு காரணம் இதுதான் அப்படின்றத விரிவா சொல்லிட்டு வர்றாரு. ஒரு கேள்வி வந்து இருக்குது அவர்கிட்ட, நான் கேட்டிருந்தேன். ஒரு பக்கம் வந்து வீழ்த்தப்பட்டோம் அப்படின்றதுக்காக வேண்டி திமுக காங்கிரஸ் அப்ப வந்து காங்கிரஸ் ஆட்சியில் டெல்லியில இருந்துகிட்டு, அதனால அந்த காங்கிரஸும் வந்து நாம் தமிழர் கட்சி மீது ஒரு பெரிய எண்ணத்தை வந்து வச்சுட்டு இருக்கும். எப்படியும் ஏதாவது வந்து மாட்டி விடணும் அல்லது நீர்மூலமாக்க வேண்டும், நினைத்தால் எதுவும் செய்ய முடியும். அவங்க அதிகாரம் அவங்க கையில தான் இருந்துகிட்டு இருந்தது. இந்த பக்கம் தோல்வியில இருக்கிற அந்த கலைஞர் அவர்கள் பெரும் கோபத்துல இருப்பார். இன்னொரு பக்கம் அதிகாரத்தில் வந்து இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு முதலமைச்சரும் தன்னிச்சையான ஒரு அரசியல் கட்சி இப்படியான ஒரு எழுச்சியோடு வர்றதை வந்து விரும்ப மாட்டாங்க. நேற்று கலைஞருக்கு நடந்தது நாளை நமக்கும் நடக்கும் அப்படின்றது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் தெரியும். ஆக இந்த 3 கட்சிகளுமே சேர்ந்து இப்போ உங்க மேல ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்குதுன்றப்போ ஒரு பெரிய சுத்தி எதிரிகளுக்கு மத்தியில் நீங்கள் இருப்பதாக உணர்றீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, யார் எதிரி யார் வந்து எதிரி இல்லைன்றதை நான் தான் தீர்மானிக்கணும். அதாவது நாங்க தான், நாம் தமிழர் கட்சி, நானும் என்னுடைய தம்பிமாரும் தான் தீர்மானிக்கணும். எங்களுக்கு இவங்கெல்லாம் பெரிய எதிரி நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு, சிறுக சேர்த்த மக்கள் ஆதரவு இன்று இல்லை என்றாலும் நாளை ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கும். மக்கள் திரட்சியே மாபெரும் புரட்சி என்பது எங்களுடைய தத்துவமா நாங்க பாக்குறோம். இந்த அரசு வந்து செய்யும், இந்த அரசு நம்மளை எதிர்க்கும், இவர்கள் வந்து நமக்கு ஆதரவாக இருக்கும், இவர்கள் ஆதரவாக இருக்க மாட்டார்கள், இந்த நாடு நமக்கு உதவி செய்யும், இந்த நாடு உதவி செய்யாது அப்படின்லாம் பார்த்துட்டு தேசிய தலைவர் அவர்கள் ஆயுதத்தை கையில் எடுக்கல. ஆயுதத்தை கையில் எடுக்க வைத்தது, நிர்பந்தம் செய்தது இலங்கையினுடைய பேரினவாத அரசு. அந்த அடிப்படையில் தான் அவர் ஆயுதத்தை கையில் எடுத்தாரு.
எங்களுக்கும் ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறது. நாங்கள் அரசியல் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கோம். இதுல யார் வருகிறார்கள், யார் நிற்கிறார்கள், யார் எங்களுக்கு எதிராக வேலை செய்ய போறாங்க, இதெல்லாம் நாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டோம். இலக்கு ஒன்றுதான் லட்சியத்தின் வெற்றி அப்படின்றதுல உறுதியா நாங்க இருக்கோம். எங்களை எதிர்ப்பவர்கள் எதிர்த்து கொண்டே இருக்கட்டும், அதற்கும் மத்தியில நாங்க அரசியல் செய்வதுதான் எங்களுடைய நிலைப்பாடா இருக்குது அப்படின்றத சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கட்சிகள் எல்லாம் எதிர்க்கும், இந்த கட்சிகள் எல்லாம் ஆதரிக்கும் பார்த்துக்கிட்டு அரசியலுக்கு வந்தா அது அரசியலே இல்லை. அது இனத்தின் விடுதலுக்கான அரசியல்னு சொல்ல முடியாது. அது அதிகார பகிர்வுக்காக, அதாவது நாற்காலி சந்தைக்காக போட்டுக்கிறாங்கல்ல. எனக்கு 10 சீட்டு வேணும், உங்களுக்கு 10 சீட்டு வேணும், எனக்கு ஒரு 50 MP வேணும், உங்களுக்கு ஒரு 50 MP வேணும்னு போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் தான் யார் எதிரி, யார் நண்பன், யார் நமக்கு ஆதரவு, யார் நமக்கு இது அப்படின்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் அதற்காக வந்தவர்கள் அல்ல. நாம் தமிழர் கட்சி முழுக்க இனத்தின் நலன் என்பதற்காக தனித்து நிற்கிறோம். அதற்காக எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் அப்படின்றத சொல்றாரு. கடைசியா அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது இந்த எழுச்சி என்பது பெரிய அளவில் சிறுகத்தான் நீங்க இப்ப கட்டமைப்பு செய்து வச்சிருக்கீங்க ஓராண்டுகளுக்குள்ளாக. அடுத்த ஒரு ஆண்டுல தேர்தல் வந்துருச்சு. அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு இதற்குள்ளாக பெரிய அளவுல கட்டமைப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறேன். எந்த நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய கட்சிகள் வருது, ஒரு தேர்தலோட காணாம போகுது. கேள்வி நமக்குள்ளார இருந்தது. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த கேள்வியை வேற விதமா கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, இப்பவும் நாங்க சொல்றோம், இந்த மாதிரியான அரசியலுக்குள்ளாக நாங்கள் இல்லை. 12 கோடி தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் உலகம் முழுக்க சேர்ந்து எல்லோரும் 12 கோடி இருக்கின்றார்கள். அதில் 1 கோடியை எப்படியாவது சேர்த்து விட்டா போதும். 1 கோடி மக்கள் சிறுக 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 ஒரு பெரும் திரட்சியாக மாறி அந்த 1 கோடி மக்கள் ஒரே நாளில் ஒரு இடத்தில் ஒன்றாக கூடி இந்த சர்வதேசத்துக்கு ஒரு மாபெரும் போராட்டத்தின் மூலமாக அழுத்தத்தை கொடுக்கும் போது உலக நாடுகள் எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கும். அதற்கான உதாரணங்கள் பல நாடுகள்ல நடந்திருக்குது. எங்களுடைய திட்டமும் அப்படியாகத்தான் இருக்குது. அரசியல் புரட்சி என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் சிறுக சிறுக மக்களை திரட்டுவதன் மூலமாக என்றேனும் ஒரு நாள் 1 கோடி பேரை ஒன்றாக திரட்டி இந்த இனத்திற்கான விடுதலைக்கான ஒரு பொருளை நாங்க வைக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறோம். அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்சியில எல்லாரும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அதை அவர்கிட்ட நேரடியா கேட்டிருந்தேன். இப்ப இந்த தேர்தலில் நீங்க பிரச்சாரம் இந்த அளவுக்கு காங்கிரஸ் திமுகவை வீழ்த்துவதற்கு பிரச்சாரம் செய்வதற்கு அதிமுக அவங்களுக்கு பல கோடி கொடுத்ததாக சொல்கிறார்களே அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்றாரு. நான் 2010 அந்த தொடக்கத்துல எல்லாரும் சொன்னது என்னன்னா, திமுகவினுடைய ஒரு அங்கமாகத்தான் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்களுடைய செல்ல பிள்ளை. அவர் தான் பணம் கொடுத்து என்ன அரசியல் செய்ய சொல்றாரு. சிறையில தூக்கி வச்சு இவனை பெரிய ஆக்கணும், உன்னை அரசியல வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டது கலைஞர் தான். இப்படி எல்லாம் ஒரு தரப்பு பிரச்சாரம் செய்தாங்க. ஆனா என்ன ஆச்சு, அந்த கலைஞர் செய்த துரோகத்துக்காக அவரை வீழ்த்த வேண்டியதாயிடுச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அடுத்தது, அதுக்கு முந்தின காலகட்டத்துல இதெல்லாம் தொடங்கி ஒருவரா பேசிட்டு இருக்கிறப்ப எங்க அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு, அதாவது எனக்கு ஒரு 350 கோடியை கொடுத்து நீ அரசியல் தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா பெரிய வதந்தியை. எல்லாருமே யாருன்னா நம்ம இன உணர்வாளர்கள் தான். கடந்த காலங்களில் நாங்கெல்லாம் ஒன்னா மேடையில இந்த இனத்துக்காக போர்ப்பொருள் எழுப்பியவர்கள் தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரச்சாரம் பண்ணவங்க தான். ஆனா அவர்களே என் மேல இந்த மாதிரி ஒரு பழியை சுமத்தி, அதுவும் தேசிய தலைவர் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சார் அப்படின்னு ஒரு பெரிய பொய் புரட்டை கட்டவிழ்த்து விட்டாங்க. அந்த வகையில இப்போ அதிமுக பணம் கொடுத்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் யாரிடமும் பணத்திற்கான அரசியல் செய்யல, இனத்திற்கான அரசியல் செய்ய பல முறை நிரூபிச்சிருக்கிறோம். நாளைக்கு இந்த அதிமுக தன்னுடைய இந்த போக்கில் இருந்து மாறும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்போம், தோல்வியை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம்னா, நாங்க இந்த எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னன்னா, எப்ப எடுத்தாலும் இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு குழுக்கள் வரும், ஈழம் இதை பத்தியே பேசணும், தமிழ்நாடு அரசியல பேச மாட்டாங்க, இந்த ஈழம்னு பேசி எப்படியே போயிட்டாங்க, இவங்களுக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இருக்காது அப்படின்லாம் பெரிய கணக்கை போட்டு விதவிதமாக பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் தேர்தல் களத்தில் நான் எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்தேன் என்று எல்லோரும் பார்த்தார்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கான அரசியலை தான் நம்ம முன்வைத்து, இந்த நீர் நிலம் காற்று எல்லாம் எப்படி கொள்ளடிக்கப்பட்டு இருக்கு, இந்த கனிம வளம் எப்படி கொள்ளடிக்கப்பட்டு இருக்கிறது, காவிரி நதிநீர் பிரச்சனை என்னவாக இருக்கிறது, முல்லை பெரியாறு பிரச்சனை எப்படியாக இருக்கிறது, டெல்டா விவசாயிகள் எப்படியாக இருக்கிறார்கள், தாமிரபரணி பக்கம் அந்த விவசாயம் எப்படி சீரழிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு, இதுக்கான காரணங்கள் எல்லாம் யாரு, மீத்தேன் அரசியல் என்ன, இப்படின்னு பல விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் மையம் வச்சுதான் நான் தேர்தல் பிரச்சாரம் அதிக அளவில் பண்ணேன். இது இந்த இனத்தின் மீதான அரசியல் வென்றெடுக்கும் போதுதான் ஈழ இனத்தின் மீதான விடுதலை என்பது சாத்தியம் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனை முதன்மையாக வைத்து அதன் மீது தான் இனத்திற்கான விடுதலை என்பது கட்டமைக்கப்படும் அப்படின்றது எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சது. அந்த அரசியல் களத்துக்குள்ள நாங்க நிக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பிரச்சாரத்தை தாங்க முன்வைப்போம். இது தமிழ்நாட்டுக்கான அரசியல் கட்சி, தமிழர்களுக்கான அரசியல் கட்சி. இங்கே ஒரு ஒன்றுபட்ட இனம் எழுச்சி வென்றெடுக்கும் போது இனத்திற்கான விடுதலை என்பது அதை நோக்கி தானாக நகரும்.
அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு அனுபவ அரசியலை தான் நாங்கள் வந்து வச்சுட்டு இருக்கிறோம். வந்து உலக நாடுகள் பல இடத்துலையும் நடந்திருக்குது. எடுத்த உடனே ஈழம் விடுதலை, ஈழம் இனப்பிரச்சனை அப்படின்னு பேசிட்டே போயிருந்தா எங்களுக்கு முன்னாடி நிறைய பாடங்கள், நிறைய அனுபவங்கள் வந்து படிப்பினையை கொடுத்துருக்குது. நான் முதன்மையாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என் இனத்தின் மக்களை, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த வீழ்ந்து போன அரசியலுக்காகவும் அதிகாரத்துக்குமாகவும் எழுந்து நிற்கக்கூடிய அந்த அரசியலுக்காக தான் நான் போராடுறேன். அதுக்கான அரசியல் கட்சி தான் அதை பார்க்கிறேன். ஒரு இன எழுச்சி எழுந்து நிற்கும் போது அங்கே இன விடுதலைக்கான ஒரு கதவு திறக்கப்படும் என்பதில் மாற்றம் இல்லை. அதை நோக்கிய அரசு தான், அதை நோக்கிய திட்டத்தை நோக்கி தான் நாங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறோம். இது ஓராண்டு கட்சி, ஈராண்டு கட்சி அப்படின்ற நிலையில இருக்கிறோம். அடுத்தடுத்த தேர்தல் வந்து வரும்போது நாங்கள் தனித்து தான் நிற்போம். இது வந்து 2010 சொல்றாரு. இந்த தேர்தலோடு அடுத்த தேர்தலில் எங்கேயாவது ஒரு கட்சியோடு சேர்ந்து இணைந்து கொண்டு ஏதாவது ஒரு தொகுதிகளை வாங்கி கொண்டு, சில தொகுதிகளை வாங்கி கொண்டு, கூட தொகைகளையும் வாங்கி கொண்டு அப்படியே அரசியல் செய்து கொண்டு ஒதுங்கலாமா என்றதுக்காக நாங்கள் வரல. இனத்தின் விடுதலையே எங்களுடைய நோக்கம் என்பதற்காக தான் வந்திருக்கிறோம். அடுத்த தேர்தலில் அதற்கு அடுத்த தேர்தலும் சரி நாங்கள் தனித்தே தான் போட்டியிடுவோன்றதை உறுதியாக சொல்றாரு. இது 2011 பிறகு இதே மே மாதம் 16, 17 தேதிகளில் அவர் கொடுத்த நேர்காணலின் போது அழுத்தம் திருத்தமாக சொன்னது. பேட்டினுடைய இறுதியாக இந்த மே நாளில் தமிழ் சமூகத்துக்கு, புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு என்ன விதமான கோரிக்கை நீங்க வந்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, இந்த இனத்தின் விடுதலையை வந்து இந்த தமிழனாக பிறந்து விட்டோம் என்ற ஒரு பெருமையோடு இருங்கள் மனதில் அப்படின்னு சொல்றாரு. பிறந்து விட்டதாலவே நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது. இனத்திற்காக ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும், இனத்தின் நலனுக்காக ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு தமிழ் மகனினுடைய எண்ணத்திலையும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கணும், எந்த நேரமும் இருந்துகிட்டு இருக்கணும். அந்த நோக்கம் உறுதியானால் நீங்க நிச்சயம் ஒன்றாக ஒரு களத்தில் ஒன்றாகக்கூடிய ஒரு நிலை வந்து வரும். இன்னொரு விஷயத்த வந்து சொல்றோம், விடுதலை என்பது சுவாச காற்று. நமக்கான சுவாச காற்று நாம தான் சுவாசிக்கணும். இன்னொருத்த வந்து வாடகைக்காக இருந்து சுவாச காற்று சுவாசிக்க முடியாது. அந்த மாதிரி நமக்கான விடுதலை போரை நாம் தான் வென்றாக வேண்டும். இந்த ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்பது 2006 அந்த காலகட்டத்திலேயே தேசிய தலைவர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். எல்லா நாடுகளும் சேர்ந்து விட்டதே என்பதற்காக ஆயுதத்தை போட்டுவிட்டு மௌனிக்கவில்லை. இறுதி வரையிலும் போராடி கொண்டிருந்தார். அந்த லட்சிய வெறி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து வேணும். அமைதி வழியில் இதற்கான அரசியல் களம் நமக்கு திறந்திருக்கிறது, ஆயுத வழி என்பதல்ல. அந்த அரசியல் களத்தில் நமக்கான ஒரு வெற்றியை வந்து நிச்சயமா கொண்டு வரணும். சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லோரும் கருத்து வேறுபாடுகளை மறந்து அங்கங்க இருக்கக்கூடிய அந்த இனத்தின் கட்டமைப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு கட்டமைப்பாக அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும், வழக்கம் போல எல்லா தலைவர்களும் சொன்ன மாதிரி தான் இவரும் சொல்றாரு, ஒரு லாபியை வந்து செய்யணும். அந்தந்த நாடுகள்ல அங்கங்க அதிகார மட்டத்துல ஒரு லாபியை செய்யணும். இங்க இருக்கக்கூடிய யாருமே வந்துட்டு நமக்கு எதிரிகளை பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின வரைக்கும் இருக்கக்கூடிய எதிரிகள், திராவிடமாகட்டும் அது ஆரியமாகட்டும், வீதிக்கு வந்து பெரிய அளவுல போராடுறதோ அல்லது கோஷம் போடுறதோ அல்லது தன்னைத்தானே எரிச்சுக்கிறதோ இப்படியாக எதுவும் இது வரைக்கும் செய்ததா வரலாறு இல்லை. சத்தம் இல்லாமல் அவர்கள் அதிகார வர்க்கத்தோடு கை கோர்த்து கொண்டு ஒரு லாபியை செய்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்காங்க. அப்படியான ஒரு அரசியல் லாபியை வந்து நம்ம சர்வதேச நாடுகள் மூலமாக அந்தந்த நாட்டு அதிகார வர்க்கத்தோடு கை கோர்த்து கொண்டு அதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து, இந்தியாவில் எங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நாங்களும் சேர்ந்து அப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது நிச்சயம் இதில் ஒரு மாற்றம் வரும். அந்த நாளுக்காக காத்திருக்காமல் கடமையை செய்வோம், இன்றிலிருந்து அதை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இனத்தின் அந்த விடுதலை என்பது மே 18 அந்த நாளில் தங்கி இருக்கிறது. வீழ்வதெல்லாம் வந்து அழுவதற்காக அல்ல, எழுந்து நிற்பதற்காக, எழுவதற்காக என்பதை தான் சொல்லி முடிக்கிறார். அந்த கருத்தை உங்களுக்கு பதிவு செய்கிற அன்று 2010-11 அந்த தேர்தலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த நேர்காணல் இது. 10 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. சபதம் எடுத்து வீழ்த்திய அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இப்பொழுது அதிகாரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றது. காலத்தினுடைய கோலம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதற்கு காரணம் நிறைய அரசியல் நிலைப்பாடுகள், இந்துத்துவாவுடைய அந்த செயல்பாடு, தமிழகத்துக்கு பேராபத்து என்ற அந்த நிலைப்பாடு, இதுல இருக்கக்கூடிய நிறைய கூட்டணி அரசியல், பண அரசியல், இப்படி எல்லாமும் சேர்ந்து வந்து அந்த துரோக கட்சிகள் மீண்டும் எழுந்து இருக்கிறது என்பது தான் என்னுடைய ஒரு பதிவாக நான் பார்க்கிறேன், என்னுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன். இது அவர் சொல்லல. இந்த 10 ஆண்டுகளில் வீழ்த்தப்பட்ட அந்த 2 கட்சிகளும் மீண்டும் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரும் பாடத்தை கற்றுக்கொண்டு இனிமேலாவது இந்த இனத்தின் நலன் மீது ஒரு அக்கறை கொண்டு இந்த இனத்தின் நலனுக்கான ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.